இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்திலிருந்து வந்தவர்களால் நிகழ்ந்ததாக கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே கூறியிருந்தார். இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆவேசமடைந்த ஸ்டாலின் பிரதமர் முதல் தொண்டர்கள் வரை பாஜகவில் உள்ள அனைவரும் பிரிவினைவாத அரசியல் செய்வதை நிறுத்த வேண்டும். அமைதி, நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஷோபா மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஸ்டாலின் கருத்துக்கு ஷோபா கரந்த்லாஜே பதிலடி கொடுத்துள்ளார். தமிழர்கள் தொடர்பான கருத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எப்படி இருக்கிறது? இந்துக்கள், பிஜேபி தொண்டர்கள் மீதான தாக்குதலை ஸ்டாலினின் திருப்திப்படுத்தும் அரசியல் ஊக்கப்படுத்துகிறது. அடிக்கடி நடக்கும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் அடையாளங்களை குறிக்கிறது. நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்றை தெரியப்படுத்துகிறேன். ராமேஸ்வரம் கஃபேவில் குண்டு வைத்தவன் கிருஷ்ணகிரி காடுகளில் பயிற்சி பெற்றவன். தமிழக மக்கள் கர்நாடகாவுடன் இணக்கமான உறவில் உள்ளனர். இருதரப்பு உறவும் நீண்ட வரலாற்றை உடையது. கர்நாடக சமூக கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியான தமிழர்கள் கர்நாடகாவிற்கு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளனர் எனவும் ஸ்டாலினுக்கு ஷோபா கரந்த்லாஜே பதிலளித்துள்ளார்.